பெபிள்ஸ், கூழாங்கல். இந்த மூவி பல விருதுகள் வாங்கிடுச்சு, பல அவார்டு வாங்கின ஒரு சூப்பரான படம் அப்படிங்கிற ஒரு இமேஜோட தான் இருந்துச்சு. நானும் போயிட்டு சரி ஓகே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு, இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இந்த அவார்ட் வின்னிங் ஃபிலிம்னா ரொம்ப பொறுமை வேணும் போல், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக சோதிக்கிற அளவுக்கு தான் படம் இருக்குது. படம் ஆரம்பிச்சுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஒரு கிராமத்தில் ஒரு கல்யாணம் ஆன ஒருத்தர், அவர் குடிக்கிறாரு, அவன் ஒய்ஃப் வேற இடத்துல சண்டை போட்டு போயிடுறாங்க, ஒரு சின்ன பையன் இருக்கான். இது மாதிரி ஒரு இப்போ கூட நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அந்த இருக்க நிலப்பரப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, அந்த வாழ்வியலை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப ரியாலிட்டிக்கு ஒத்துப்புற அளவுக்கு, ஏன் ரியாலிட்டி இப்படிலாம் இருக்குங்கிற அளவுக்கு அதை காமிச்சிருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் என்னால் என்ன ஏற்றுக்க முடியல அப்படின்னா, இந்த அவார்ட் வின் பண்ணுறதுக்கு ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன போர்ட்ரே பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தர் நடக்கிறான் அப்படின்னா 20 நிமிஷம் நடக்கிறான். பிரச்சனையே அதுதான். என்னன்னா 20 நிமிஷம் வந்து அவன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கான். நானும் பார்க்குறேன் எப்படா நடந்து முடிப்பான்னா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அது ஓட்டுற அளவுக்கு போயிடுச்சு. நானும் தள்ளி 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 விடுறேன், சரி நடந்து முடிச்சிடுவானா, அங்கே போயிடுவான்ட்டு. இவ்வளோ தூரம் ஒருத்தர் நடக்கிறத காமிக்கணுமா? இது வந்து இதான் ஒரு சினிமாவை போர்ட்ரே பண்ணுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கேருந்து அங்கே போகிறான், இங்கேருந்து அங்கே தான் போகிறான் அப்படிங்கிறத 2-3 ஷாட்டில் நீ காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே தான் அவன் நடந்து அங்கே போகிறத 20 நிமிஷமாக கேமரா வச்சு நம்ம நடக்க விட்டதே காமிச்சிட்டே இருக்கிறது, இது என்ன விதமான சினிமா? இதுதான் வந்து இப்படி தான் நம்ம ரசிக்கணுமா, இல்லை இதுதான் வந்து ஒரு ஆர்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸாக நான் வந்து பார்க்குறப்போ இது எனக்கு வந்து அந்தந்த சில இடங்களில் வந்து ரொம்ப சலிப்பு தட்டுது, ரொம்ப போர் அடிக்குது. என்னடா ஒரே சீனே ரொம்ப நேரம் காமிச்சிட்டே இருக்காங்க, இவன் நடந்தானே போயிட்டு இருக்கான், எவ்வளோ தூரம் நடக்க விட்றாங்க, அது நடக்க விடுறத அவ்வளோ நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து எனக்கு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. மற்றபடி அங்கே காமிச்ச இடங்களும் வாழ்வியலும் மக்களோட பழக்க வழக்கங்களும் என்ன ரியாலிட்டி அப்படின்னு காமிச்சது வந்து உண்மையிலே ஒரு ஒத்தான படம். கண்டிப்பாக அந்த படத்தை நீங்களாம் ஒரு டைம் பார்க்கணும்.